என்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழித்து எங்கள் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தந்து அடியார் பெருமக்கள் அனைவரும் என் பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 7வது திருமுறை 64வது பதிகம் திருத்திணை நகர் என்ற தலத்திலே பாடி தலபுராணத்தை பார்ப்போம். முதலிலே இது யுகம் திரேதாயுகம் இந்த நேரத்திலே ஓங்காரபுரம் என்று அழைக்கப்பட்ட ஒளி அக்கா கிளியரா இல்ல. வாய்ஸ் அவர்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் யாராவது ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்து அதற்கு அப்புறம் அவர்கள் இதே பழக்கம் கொண்டு அவ்வளவு எளிய வாழ்க்கை இருந்தாலும் அளவு அவர்கள் சேவையை செய்து வருவதால் இதை அவர்களுடைய புத்தியை விளக்கு கொடுக்க வேண்டி ஒரு நாள் எந்த சூழலியாலும் அவர்களுக்கு படாமல் வைத்து தோட்டம் சிவாயிடமா குறுக்கிட்டு மன்னிக்கணும். இல்லம்மா நீங்க பேசுறது வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. அப்போ தோட்டத்தில் அப்படி அவர்கள் சுவாமி வந்த உடனே இவங்க தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார். இந்த மாதிரி நீங்க என்னுடைய அடியார்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவிடுவது எங்களுடைய வழக்கம், நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும், எங்கள் வீட்டிலே உணவு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சுவாமி சொல்றாரா, நான் எந்த பணியும் செய்யாமல் அதற்கான பலனை எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்படி எந்த பணியாவது செய்தால்தான் அந்த பணிக்கான கூலியாக நீங்கள் தருகின்ற கூலியை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி இறைவன் கூறுகின்றாரா. உடனே சரி, அப்ப எங்களுடைய வயலை கொஞ்சம் உழுது கொடுங்க, வேற என்ன அவங்க கிட்ட இருக்கு, அதனால அந்த வயலை உழுது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அந்த தம்பதிகள் இருவரும் உணவை எடுத்துக்கொண்டு இங்கே அடியாரை தேடி வருகின்றார்களாம். உழுது திணை விதைத்து திணை விளைத்து அறுவடைக்கு தயாராக இருந்ததாம். அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல, நம்பவே முடியல அவங்களுக்கு. ஆனாலும் உடனே அவர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா, அடியார உணவு கொடுப்போம்னு சொல்லிட்டு எப்படி வந்தது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு நேரம் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரை கொன்றை மரத்தடியில அமர வைத்து அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு, இது ஒரு மிகப்பெரிய அற்புதம்.
ஒரே 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது, நாங்க இப்பதான் வீட்டுக்கு போய் உணவை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அதுக்குள்ள நீங்க எப்படி திணை விதைத்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிற நிலைமையில இருக்க அப்படின்னு அவர்கள் கேட்டதாக உடனே சுவாமி மறைந்து தன்னுடைய உண்மை ரூபத்தை காட்டி அவர்களுக்கு அருளியதாக கூறுவார்கள். எனவே ஒரே நாளிலே அங்கே திணை விதைத்து வளர்ந்து முற்றி அறுவடைக்கு தயாராகிய ஆக்கப்பட்ட இடம் என்பதால் அது திருத்திணை நகர் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் தேவார காலத்திலெல்லாம் திருத்திணை நகராக இருந்திருக்கு. இவர் தன்னுடைய இடத்தை இதுலையும் திருத்திணை நகரை பற்றிய குறிப்பை தருகின்றார். இப்ப தீர்த்தநகிரியாக மாறியிருக்கிறார் என்று தலவரலாறு இவிட ஒரு அருமையான அற்புதமான செயல்பாட்டை நமக்கு காட்டுகின்றது. இங்க இறைவன் கொன்றை மரத்தடியில் அமர்ந்து உணவு உண்டான் இல்லையா, அந்த கொன்றை மரத்தை இன்றைக்கும் பிரகாரத்தில் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். அப்படி சுவாமி நானடி தன் பார்க்க கொன்றை மரத்தடியிலே அமர்ந்து உணவு உள்ளது தளத்தில் அப்படிங்கிற இங்கே இந்த பதிகம் சுந்தரமூர்த்திகள் தன் மனத்துக்கு வழிகாட்டுகின்றார். எப்படி அல்லலிலிருந்து விடுபடலாம், இந்த பிறவியிலே நாம் படுகின்ற துயரங்களிலிருந்து எப்படி விடுபடலாம் என்றெல்லாம் மனத்துக்கு வழிகாட்டுகின்றார். அவர் மனதுக்கு வழிகாட்டுவது நமக்கு தான், தன்னுடைய மனதுக்கு அவர் கூறுவது நமக்கு வழிகாட்டுவதாகத்தான் எழுதுகிறது. முதல் பாடலிலே என்ன குறிக்கிறார்கள்? எல்லா பாடலுமே மனத்தை பார்த்துதான் பேசுகிறார். முதல் பாடல் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, யாரை போய் வணங்கினா, எந்த ஊர்ல திருத்திணை நகர்ல இருக்கிற சுவாமியை போய் அங்க இருக்கிற சிவப்பொழுது வணங்கு இருக்கின்றார். சிவம் என்பது மங்களத்தை தருவான் என்ற பொருளில் இறைவன் தான் எல்லா நன்மைக்கும் மங்களம் நன்மையை தரக்கூடிய, அவர் நன்மையை மட்டுமே தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்று நன்மையை தரும் அல்லது ஏதாவது ஒரு தீமை இருக்கத்தான் செய்யும். ஆனா சுவாமி மட்டும் நன்மையை மட்டுமே தருவார். அப்போ அவர் தீமையை தருவது, அவர் தண்டனை கொடுக்கறது இல்லைன்னா அதுவும் மனக்கருணை. நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்படி நன்மையை மட்டுமே தர வல்லவர் பெயர்பட்ட இறைவன். அந்த நன்மைக்கெல்லாம் எல்லையாக இருப்பார் என்று பெயர். அங்கே இருக்கின்ற சுவாமி சிவக்கோடு என்று பெயர். அதனால இங்க திரைநகர்ல இருந்தபடி இருக்கிறது போய் சேருப்பா என் மனமே தான். யார போய் சேரணும் அப்படின்னா சுவாமியை வர்ணிக்கிறார் பாருங்க. நெத்திக்கிற கண்ணு அப்படி வரிசையா அடுக்கிய வளைகளை அணிந்த உமை மங்கையை தன் ஒரு பாதியாக கொண்டிருப்பார். எந்த குற்றமும் அவன்கிட்ட கிடையாது. எல்லா மனிதர்களிலும் நாம் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாத்துலையும் நல்ல நிறைவு நிறைய இருக்குனாலும் எங்கேயாவது ஒரு சின்ன குறை இருக்கும். ஆனா சுவாமிகிட்ட அந்த குறைகள் கிடையவே கிடையாது. குறையே கிடையாது, அவன்கிட்ட குறையே கிடையாது. கற்றையான சடை அந்த சடையில ஆறு தாங்கி இருக்கின்றார். அதுவே ஒரு பெரிய அற்புதம். நீரை சடை தாங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமை உடையவர் அழகன். அமரர்களுக்கெல்லாம் அருதான் ஜோதி. அவர் ஜோதி முடிவாக இருப்பவர். சோதிங்கிறது எல்லாருடைய கண்ணுக்கு படக்கூடியது. அதனை மூடி போட்டா மூடிட்டு இருக்காரு. பெரியவர் அவர் எப்பொழுது ஜோதி வடிவாக இருக்கின்றார். அவரை பார்க்கறதுக்கு முடியலையானா அவர்கள் செய்த பாவம் அவ்வளவு. எனவே அவர்களுக்கு அரிதாக இருக்கின்றார். திருமாலும் பிரம்மனும் தேடினார்கள் இல்லையா? தேடியும் தேடனார் செல்வனாக நின்றான். அப்படி அவர்களுக்கெல்லாம் காண்பதற்கு அரிதாக இருப்பவர் அன்போடு தேடுகின்ற அரியவர்களுக்கு எளிமையாக கண்களிலே சிற்கொண்டு வரிகளை உடைய வரால் மீன்கள் விளையாடுல வயல்ல. அப்படி அந்த வயல்களால் சூழப்பட்ட திருநகர் அங்கு இருக்கின்ற சுவாமி அவர்தான் எல்லா நன்மைகளுக்கும் எல்லையாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானாகிய சிவக்குழுந்தீசரை சேர்ந்தனா உனக்கு எப்படிலாம் அடையாளம் பண்ணி காட்டுறாங்க. இப்ப நம்ம யாருக்காவது அப்படின்னு சொல்லலாம், அல்லது இப்ப நமக்கு நம்ம வழிகாட்டுகின்ற கூகுள் மேப் எல்லாம் இருக்கேன்,
இதுக்கு அடுத்து இந்த இடம் வரும், இதுக்கப்புறம் இந்த திருமணம், இது இப்படி இருக்கும், இது இந்த இடம் அப்படிலாம் நமக்கு வழிகாட்டுது. ஆனா அந்த வழிகாட்டுதல் வந்து சாதாரணம், நம்ம போகணுங்கிற இடத்த மட்டும்தான். இங்க சுவாமிக்கு போகணும்னா இவர் இப்படிலாம் இருப்பாரு. அவர் நீர் நிறைந்த மேனியோடு இருப்பார், நீர் தன்னித்த மேனியன், 3 கண்களோடு இருப்பார், கங்கையை தலையிலே கொண்டிருப்பார், ஒரு பக்கம் உமையம்மையை கொண்டிருப்பார் அப்படின்னு நமக்கு அப்படி வழிகாட்டி கொடுக்கிறார். தன் மனத்துக்கு நமக்கு கூறுகிறார். அடுத்த பாடலை பார்ப்போம். நீரு தாங்கிய திருத்தலானை, நெற்றி கண்ணனை, நிறைவளை மடந்தை, நெற்றி கூறு தாங்கிய கொள்கையினான், கற்றை சடைமேல் தாங்கிய அழகனை, அமரர்க்கு அரிய சொத்து வரி வரால் புகழும் தேர் தாங்கிய திருத்திணை நகரும் சிவக்கொழுந்தினை சென்றகை மனமே என்று இந்த முதல் பாடல் மனதில் வழிகாட்டுகின்றார். அடுத்து 2வது பாடலிலே நம்ம பொதுவா என்ன செய்வோம், இந்த பிணியோடு இருக்கக்கூடிய இந்த உடல்ல பிறந்து அப்புறம் இறந்து அப்புறம் வினைகளை எல்லாம் செய்து திருப்பி பிறந்து அந்த வினைகளின் பயனாக திரும்ப பிறகு அதெல்லாம் இல்லாம நீக்கி இறைவனுடைய கூப்பிட்டு அப்படியே போய் தங்கியிருந்தேன். அதுக்கே நான் அடிமை அப்படிங்கிற நினைப்பு இருந்தது அப்படின்னு நினைச்சா மனசு என்ன நினைக்கணும், இந்த பிறவி வேண்டாம், ஏன்னா இதை அல்லலை மட்டுமே தரக்கூடிய பிறவியாக இருக்கு. என்னை மீண்டும் மீண்டும் வினைக்குள்ளேயே இறைவனை நோக்கி சென்று விடாம பண்ணுது. அதனால எனக்கு இந்த பிறவிங்கிறதே வேண்டாம், நான் எப்பவும் இறைவனுடைய இணை அடிகளையே நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு நினைக்க நான் பயப்படாது, எளிதான வெளியே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்காரு. 2வது பாட்டு, நான் உனக்கு சொல்லிட்டேன், அதுக்கே வேண்டாம் உனக்கு. இந்த உலகத்துல வஞ்சனை செய்து சுற்றிருக்கும்போது கண்கள் இருக்க, கண்களை வெல்லுவதற்காக அழகான வில், ஆனா அது கொடிய வில். அது எப்படி அழகானது, ஆனாலும் கொடிய வில். சுவாமி கையில இருந்தது மிகப்பெரிய மேல்மலையை வில்லாக உழைத்திருந்தார். அதனால அது அழகானது. அது கொடியது எதனால, அந்த 3 புறங்களையும் அழிக்க கிளம்பியது, ஒரு தொழிலுக்கு உதவக்கூடியது. அதனால கொடுமையான அதை கையில வச்சு போனாரு. ஐயன் இருக்காரு, அந்த தலைவர் இருக்காரு, இந்த உலகம் பூரா அவரை ஏற்றி பாடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஏற்றி பாடிக்கிட்டு ஏற்றி யாரப்படுது, நிறைவான திரட்சியான சோலைகள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருநகர் வருகிற சிவக்கொழுந்தி சிவருக்காரு எல்லா நன்மைகளுக்கும் எல்லையாக இருப்பவர். அவருடைய உனக்கு இந்த மேல நாம சொன்னோமே அதனால கவலைப்படாத, எளிதான வழி இருக்கு என்று கூறுகிறார். பாடலை பார்ப்போம். பிணிகொள்கை பிணிகொள்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டும். அந்த திருவடி இணைக்கு நான் ஆளாக, அதாவது அடிமையாக ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவு துணிய வேண்டிடல் சொல்லுவன் கேள், நீ அஞ்சல் நெஞ்சமே, நீ பயப்படவே வேண்டாம். வஞ்சல் வாழ் மதில் போன்று அணிப்பொள் வெஞ்சிலையால் கட்சி ஐயன் வையகன் பரணி நின்று ஏற்றும் திணியும் பார்ப்பொழில் திருத்திணை நகர் சிவக்கொழுந்தினை சென்றடைந்தன என்று மனதுக்கு இந்த பாடலிலும் தைரியமும் சொல் வழியும் காட்டுகின்றார். எப்படி பாருங்க, இவ்வளவு அருமையான நமக்கு ஒரு அச்சம் இருக்கக்கூடிய அச்சத்தை உண்மையாக போக்குகின்றார், ஆறுதலும் சொல்லி வழியும் காட்டுகின்றார். அடுத்த பாடலே நமக்கு ஒரு பயம், இந்த உலகத்தில் நாம திரும்ப திரும்ப பறக்கிறதுக்கு தான் காரணம். அந்த வீடுனால அப்படின்னா உலகிலேயே அழுத்தி அப்படியே நம்ம உடன்று கொண்டிருப்பதால் நாம் வினை செய்து கொண்டே இருக்கின்றோம். அதை எப்படி மாவடு மாதிரி அழகான கண்களை உடைய பெண்கள் மீது மையல் கொண்டு அப்படியே சுற்றி சுற்றியே பிறந்து அந்த பஞ்சனையில நாம ஆட்படுறோம். பெண்களிடம் மயங்குவதுங்கிறது எப்படி பஞ்சனைன்னு நம்ம சொல்லலாம்
அப்படின்னா உலகத்தில் இருக்கிற கொள்கிறது சரி. இங்க எப்படி பெண்கள்னு புத்தகத்துக்கு கொடுத்தாருன்னா ஒரே ஒரே தன் மனைவி தவிர பிற பெண்ணிகள் மையல் கொண்டு அல்லது மற்ற பெண்களோடு பழக்கம் கொண்டு, ஆனா அப்படி பழக்கம் கொள்ளும் அந்த மனிதன் என்ன செய்வான், நான் உன்னைத்தான் என் மனதார விரும்புகிறேன், நீதான் என் மனதில் முதல் எல்லாத்துக்கும் இல்லையா, அது வஞ்சனை தான். அப்படி நிறைய பேரிடம் பழகி வஞ்சனைக்கு ஆழ்த்தி மையலுக்குள்ளேயே சுற்றி இருக்கிறவங்க அப்படி அப்படி இருக்கின்றவர்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. வழி இருக்கு, இந்த வஞ்சனையே சுற்றி அதுக்குள்ளே புலி உழலாக இருப்பதற்கு வழி இருக்கு. என்ன அப்படின்னா விடையில ஏறி இருக்காங்களே வணங்குங்க, அவன் தான் எல்லாம் அத்தனை முதலான முதலானவன் அவன் ஆதி, அவன் தான் அப்படிப்பட்ட பிரான், அவன் தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் திருப்பி ஏற்றாங்க, வணங்குறாங்க, அவனுடைய பெருமையை சொல்லி வணங்குகின்றார்கள். அவன் தான் எல்லாம் தன் என்று கூறி அது அப்பேற்பட்ட பெருமையுடைய அப்பன் யாருக்கு தன்னுடைய அருகிலே இருக்கின்றான், தலைவனாக இருக்கிறார் என்றார். ஒப்பில்லா முறைகளை உமையம்மை, உமையம்மையின் தனங்களை பரகது என்றும் என்று கூறுவார். அப்படிப்பட்ட ஒப்பு இல்லாத மார்பினை உமையம்மை அவளை தனக்கு துணையாக வைத்திருக்கின்றார்கள். வேறுபட்டவன் எந்த இடத்துல எழுந்தருள் இருக்கின்றான், நிறைந்த இதர்கள் நிறைந்த காடுகள் அதான் சுடப்பட்ட அங்கே எழுந்தருளும் அவரை போயிச்சு. அவ இப்படி வஞ்சனையில கிடந்து இறைவனை கொண்டிருக்கிறாள். நீ அனைவரையும் போல அந்த வினைகளிலே விளந்து கொண்டே கிடக்காமல் அதிலிருந்து மீட்டு இறைவனின் திருவடியை சேர்ந்து இன்பம் பெறும் என்று பாடலை பார்த்து, படிப்பு கண்ணினை மடந்தையர் தம்பால் மயல் அது வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா, அவ்வளவுதானா, கருதேன், கருத வேண்டாம். எருது ஏறும் முதலாய பிரானே அடிகள் என்று அடியார் தொழுது ஏற்கும் அப்பன் ஒப்பிலா விலை உமை போன் செடி கொள் மலி திருத்தினை நகரு சிவக்கொழுந்தினை என்று வழிகாட்டுகிறேன். எவ்வளவு மனம் எப்படி மனதிலே அலைப்பாய்தல் இருக்கார், அந்த இருதயத்தை உமையம்மையின் போலே வணங்கினால் உனக்கு வீடு கிடைக்கும் என்று கூறுகின்றார். அடுத்து 4வது பாடலிலே உலகத்திலே நாம என்ன செய்வோம், நம்ம நிறைய தீவினைகளை செய்துகிட்டே இருக்கோம். இந்த அகன்ற உலகத்துல என்ன செய்யும், பொய்களெல்லாம் பேசிட்டு என்ன பொய்களா பேசி அதன் மூலம் பாவங்களை தேடிக்கொண்டே அப்படி கூறி என்ன செய்யறோம், அப்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தினால என்ன ஆகணும், அளவுக்கு வருத்தப்படணும். ஐயோ என்ன செய்ய, கருத்து என்ன செய்ய, என்ன செய்ய அப்படின்னு அழுந்து போறோம். வாழ்கின்ற உயிர் வாழ்க்கை இருக்குது, ஐயோ இதுதானா எனக்கு அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ளேயே உடந்து கொண்டே இருந்து அப்படியே அயர்ந்து போய் வீழ்ந்து விடாது. இதுதானே நாம செய்யறோம், என்னெல்லாமோ பேசுறோம், அது உண்மைதானா அப்படிங்கிறதையே யோசிக்க மாட்டோம். மெய்ப்பொருளாகிய இறைவனின் செய்தியை மட்டும் பேசாம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டாங்க. அப்படியே பேசணும் நம்முடைய இதிலே அவ்வளவு வாழ்க்கை திரும்ப திரும்ப நான் பிறந்துதான் இருப்பேனா, இறைவன் போக மாட்டேன்னா அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே நமக்கு மனசுல ஒரு அலமது இல்லையா, அப்படி கவலைப்படவே வேண்டாம். அதுலயே நீ விழுந்து கிடக்கவே வேண்டாம். நீ என்ன செய்யணும்னா இறைவனுடைய பெருமை, அந்த பெருமையை மனதிலே நினைக்க வேண்டும் என்று அப்படி மனதிலே நினைத்து அதுக்கப்புறம் அவன் என்ன செய்திருக்கிறான், புலித்தோலை அறையிலே உடுத்தி
அப்படி புனைந்து புலித்தோல் புனைந்து மாணிக்கம் எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு எய்த்து போகின்றோம், கலைத்து போகின்றோம்னா யாராவது ஒருத்தர் நமக்கு நான் இருக்கேன் உனக்கு தைரியமா இரு அப்படின்னு நமக்கு ஒரு தோல் கொடுக்க மாட்டாங்களான்னு வரும் இல்லையா? அப்படி எய்த்து இருந்தவர்களுக்கு ஒரு துணையாக, வலிமையான துணையாக இருப்பவன். எனவே அவனை மைந்தன் என்று அழைக்கின்றார். பொதுவா மைந்தன் என்றவுடன் மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் பற்றி தான் நினைப்போம் இல்லையா? மைந்தன் என்றார் ஒரு வலிமையான சார்பாக இருப்பவன் என்றும், அப்படி வலிமையான சார்பாக அத்தனை பேர் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அவங்க நம்ம தைரியம் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார். அப்படி இருக்கின்றவன் மாணவர்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்கின்றான், தேவானவனாக இருக்கின்றான், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றான். அவனை சென்று தேர்வாயாக பாடலை பாவமே புரிந்து அகலிடம் கல்வி பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு அவ்வளவுதானா? அதுதான் அப்படின்னா ஆவ என்று உடந்து அயர்ந்து விழாது அண்ணல் சம்பிரம் அறிவினால் கருதி. இங்கே அறிவு என்பது ஞானாசிரியர் படி நாம் பெறுகின்ற ஞானம். அதாவது நாமே கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரவே கூடாதுன்னு நினைவுறுத்துகின்றார். நானே கண்டுபிடிப்பேன்னு போனேன், பெரும்பாலும் பிரம்மனுக்குமே என்ன கருவி இருந்ததுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு அனுப்பி ஞான ஆசிரியர் இறைவனை கருத வேண்டும். மாவின் ஈருளி, மா என்றால் எல்லா விலங்கையும் குறிக்கும். இங்கே புலியின் தோலை புத்தவன் இல்லை. மாவின் ஈருளி கை புனைந்தான் மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவதேவனை நகல் இவற்கொழுந்தினை மனமே என்று குறிப்பிட்டார். இதுல நமக்கு என்ன சொல்லிவிட்டார் என்றால், ஞானாசிரியர் நமக்கு தருகின்ற ஞானத்தின் வழியாக இறைவனை கருத வேண்டும். அந்த ஞானத்தை நாம் என்ன செய்கின்றோம்? ஞானத்தை கேட்கின்றோம். அவர் நமக்கு அறிவுறுத்த அதை கேட்கின்றோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை அறிவு எப்படி பெறுகின்றோம்? கேட்டதினால் பெறுகின்றோம். அதற்கு அடுத்து அதை கருதி கேட்டதை பற்றி சிந்திக்க வேண்டும். அடுத்து சென்று எங்க திருவடி சென்று என்று கூறுகின்றார்கள். அந்த இடத்துல அந்த சென்று என்பது ஒரு தெளிவு வந்தா தான் அங்க போவோம் இல்லையா? யாராவது சும்மா எங்க போ அப்படின்னா உடனே போயிட மாட்டோம். என்ன செய்வோம்? சரிதானா, இவங்க காட்டுற வழி சரிதானான்னு அதை பற்றியே சிந்தித்து ஒரு தெளிவு பட்டா தான் அவங்க காட்டுற வழியில போவோம் இல்லையா? அது தெளிவு வருவதன் பின் நிகழ்வது தெளிவு. அடுத்து என்று கூறுகின்ற சென்றடை மரணி என்கிறார்கள். அந்த அடை அவருடைய திருவடிகளிலேயே அழுத்தி இன்பத்தை அதையே மனசு நிட்டை கூடல் எங்க குழந்தை எதை எங்க குழந்தை பாருங்களேன். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்று அந்த 4 வினையும் இங்கே 4 வரிகளிலே பாடலிலே தருகிறார். பாடல் அந்த வரிகளை அண்ணல் தந்திரம் அறிவினால் கேட்டல் கருதி சிந்தித்தல் இவக்குழுந்தினை சென்ற அடைதல் தெளிதல் அடைதல் அழிந்தல் என்று இந்த 4 செயல்பாட்டினையும் நமக்கு இந்த பாடல்களை அறிவு சுந்தரமூர்த்தி. அடுத்தாவது 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உயிர் இருக்கிறது இது பொருள் அல்லாதவற்றை அது நம்மளுடைய இயல்பு இல்லையா? இது உயர்வானதாகவே இருக்காது. அது உயர்வும் அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்குனாலே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி அந்த பொருட்டே இல்லை இந்த உலக வாழ்க்கை. ஏன்னா உலக வாழ்க்கை நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சது காரணமே இறைவனின் போய் நமக்கு சேர வேண்டும் என்றார். ஆனா அதுக்கு போகாம என்ன செய்கின்றோம்? பக்கத்துல இருக்கிற எளிமையாக கிடைத்து ஒரு நேரத்தில் இல்லாம போகக்கூடிய இன்பத்தையே தான் உயர்ந்து ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாததையே
உயர்ந்ததுன்னு எண்ணி அந்த வாழ்க்கையை நாம கொண்டு போய்கிட்டே இருக்கோம். அப்போ அப்படி இந்த வாழ்க்கை என்ன ஆகுது கடைசியில முதல் தளம் அந்த பெரிய சுவாமியைத்தான் நாங்க தேடி இருந்தோம். அப்படி அந்த தேடுவதை உலகத்துல இருக்கின்ற தொலைந்து போகக்கூடிய காப்பாற்ற முடியாத இருக்கக்கூடிய செல்வமாக்கிய பெரிய தேடி வைக்கிறோம். அப்ப அதை தேர்ச்சிக்கிறதான் உலகம், அதான் வாழ்க்கை. அப்படி எனக்கு பேசிட்டீங்கல்ல எல்லாம் பொய்யுப்பா. அதனால நீ என்ன இதெல்லாம் இங்க இருக்கும் இல்லாம பின்னால இல்லாம கல்வியோட ஒப்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்வியை நெருப்பினால அழிக்க முடியாது, யாரும் களவா திருடி கொண்டு போக முடியாது, மற்றவங்களுக்கு கொடுத்தா பெருக்கும் அப்படிலாம் சொல்லி குமரகுருபரனுடைய பாடல்ல செல்வத்தோட செல்வத்தை நாம பாதுகாக்க வேண்டும். யாரும் பிடிக்கிறவங்களும் பயப்படும், தீ வச்சு எடுத்துக்கிறவங்களும் பயப்படும். அப்புறம் யாருக்காவது கொடுத்தா குறைஞ்சுவாங்க. இப்படிலாம் இருக்கிற செல்வம் அதுதான் பெருசு நினைச்சா போய் நிறைய இந்தி அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை தள்ளி செஞ்சு வாழ்ந்துட்டோம்னு நினைக்கிறோம். அதை முதல்ல அந்த நினைப்ப விடுங்க. அது பொய் தான். பொய்யான எண்ணம் என்று இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறார். பொய்ங்கிறத அதைத்தான் நீ புரிந்து. அதுதான் இந்த உண்மையான வாழ்க்கைக்கான நோக்கமா அப்படின்னு கேட்டா இல்லை, பொய்யான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது பொய்ன்னு ஒண்ணு விளக்கிட்டோன்னு வைங்க. அது எது ஏன்னா இது பொய் அப்படின்னு விளக்கிட்டு முடியாது. அப்ப அதுக்காக அந்த மனசு அல்லது அந்த ஒரு மாணவனுக்கு நம்ம சொல்லிட்டு இது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு அந்த மாணவன் தன்னுடைய சித்தத்துல இதே மாதிரி இன்னொரு பொய்யத்தான் தேடும், பொய்யான வாழ்க்கையை தான் தேடும். அப்ப நம்ம பொய்ன்னு விளக்கியாச்சுன்னா ஒரு நல்ல ஞானாசி, நல்ல ஆசிரியராகலாம் இருக்காரு நமக்கு. அவர் என்ன செய்யறது, அது பொய்யுமா அது வேண்டாம், உண்மையானது எது தெரியுமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தோள்களை உடையவன் கூத்தன் கொண்டே இருக்கின்றான். அவரை வணங்குகின்ற இந்த கும்பலயத்துல இருக்கின்ற மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போய் 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 வணங்குகின்றார்கள். எப்படி வணங்குகின்றார்கள்? சும்மா அப்படி போய் எட்டி பார்த்து வணங்கிட்டு திருப்பிவார். இதே விருப்பத்தோடு தங்கியிருந்து வணங்குகின்றார்களாம். எதுவும் இல்லை, திருநகர்ல போய் அங்க இருக்கின்ற சிவக்குடி எல்லா நன்மைகளுக்கும் எதிராக இருக்கின்றவர் பேர்பட்டவர் திருவடியை சொல்லி அங்க வணங்குறாங்க. அங்கே வணங்குறாங்க. அதை வணங்குவா அது போதும். தேவையில்லாத பொருளை தேடி அண்ணா வாழ்க்கையில நினைக்க என்று நினைக்கிறது. ஆக உலகிலே நாம் தேடுகின்ற செல்வம் நம்ம உலகத்திற்குள்ளேயே அனுப்பும் என்பதை அறிவுறுத்தி நமக்கு அறிவிக்கின்ற பாடலாக இது அமைந்திருக்கின்றது. ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்துவிட்டு கலர்ந்து ஆகி வாழும் நிதி என்றும் வாழ்த்தாம் எமக்கென பேசும் பொய் எனவே வினை மனை அது நடக்குது. அது நாள் விளக்க குன்றுலாவிய பியமுடையானை கூத்தனை உலாவி சுவரகைக்கும் சென்றலாம் பயில் வினை நகர்வுகள். நம்ம போயிட்டு வந்துட்டாரல பயில் விருப்பத்தோடு அமர்ந்திருக்கேன். திருத்தினை நகர்வு இவ கொழுந்தினை சென்றடை அனடே என்று இந்த அடுத்த பாடலை இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நிறைய செல்வம் இருக்கணும், நிறைய ஒரு பெரிய பதவி இருக்கணும், அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய இருக்கணும், மற்றவங்களை அரசு அரசனாக உயிர்கள் எல்லாம் காத்து அறம் புரிந்து அப்படி இந்த உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. அது எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நேரம் மரணம் என்ற ஒன்று அப்படி இருந்தாலும் அப்படின்னு நினைத்து இறந்து போயிடும். அப்போ திரும்ப இறந்தாலும் திரும்ப அடுத்த பெரிய வந்து அப்போ இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, சாதாரண மனிதனாக பிறந்து ஏழையாகவே இருந்து ஏழையாகவே இறந்தாலும் செய்த வினைக்கு எப்ப மருந்து கிடைக்கும்.
ஒரு ராஜாவாக இருந்து பெரிய அரசபோகத்தை அனுபவித்து தன்னை பேரையும் அடக்கி ஆளுகின்ற ஆட்சி வலிமையை கொண்டிருந்த எல்லாத்தையும் வலிமைக்கு உண்டாக்குகின்ற இறையின் பயனாக என்னாகும்? அவர் விட்டு இறந்து பிறவி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாய்க்கையை என்ன சொல்றாருன்னா, பொக்கு அப்படிங்க. நம்ம கடலையில பொக்கு கடலைன்னு சொல்ல முடியுமா? அதாவது உள்ள ஒண்ணுமே இல்லாதது, உள்ளுக்குள்ள கடலை, தொடர்ச்சியான கடலை, நிலக்கடலை இல்லாதது, அது பொக்கு கடலை அப்படின்னு சொன்னாங்க. மேல மட்டும்தான் கூடு இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்படி அது போய் இருக்குன்னு நம்ம நினைப்போம் வெளியில பார்த்து. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை, இந்த பொய்மையான வாழ்க்கை. ரொம்ப இரு அரசாண்டோ அல்லது ஒரு பெரிய பதவியில இருந்தோ எல்லாருக்கும் நல்ல அத்தனை போகங்களையும் அனுபவித்து எப்படி இருந்தாலும் கடைசி நம்ம உடம்பு தேய்ந்து விட்டு இறந்துதான் போகும். அது இந்த வாழ்க்கை நிறைந்த வாழ்க்கை. அப்படி அந்த வாழ்க்கையை வாழவதை விட நீ என்ன செய்யணும் அப்படின்னு அதை விட்டு அந்த வாழ்க்கையோட அது பெருசு வாழ வேண்டாம், அதெல்லாம் வாழ்க்கையை முடிக்க அந்த வாழ்க்கையில எதற்கு அந்த பொக்கான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக மாறும், அவங்க வாழ்க்கையாக இருப்பார் என்பதை காட்டுகின்றார். பார்க்கணுமா? கையில பாம்பை கையில வச்சு அதை ஆட்டு அது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இறைவன் ஒருத்தன் தான். யாருக்கும் மேலானவன் அவன் தான். கடலிலே மரமாக நின்ற சூரனை போரிலே வென்ற சேந்தன் முருகனுக்கு தந்தை. அவன் திருத்திணை நகருக்குள்ள சிவப்பூர் என்ற பெயரோடு இருக்கின்றான். அவன் சேர்ந்து வாழ்க்கை பொக்கமாக இருக்காது, நிறைவான வாழ்க்கையாக, வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்று பாடல். வேந்தராய் உலகாண்டு அறம் புரிந்து வீழ்த்துள்ள இவ்வுடலிது தன்னை தேய்ந்து இறந்து பெருந்துயிர் புலம்பிடும் இப்பொக்க வாழ்வினை விட்டிடு நெஞ்சே. இந்த பொக்க வாழ்வினை விட்டிடு நெஞ்சே. பாந்தள் என்றால் பாம்பு. பாந்தள் அங்கையில் அழகான கையிலே ஆட்டு கண்டானை பரமனை கடல் சூர் தடிந்திட்ட சேந்தர் தாதையை திருத்திணை நகருள் சிவப்பொழுங்கினை சென்றவன் மனன் என்று கூறுகிறார். அடுத்த பாடலிலே நமக்கெல்லாம் இந்த காலத்துக்கு மிகவும் தேவையான அறிவுரைன்னு எனக்கு தோணுது. நீங்களும் இந்த பாடலை பார்க்கும்போது சரியா, என்னுடைய எண்ணம் சரியான சொல்லுங்க. அதாவது நான் இறைவனை வணங்கி என் மனசு குற்றமில்லாததாக ஆக்கிக்கொள்ளும். அப்படி இருந்தாதான் உண்மையான அடி. ஆனா அது இல்லாம அடியார்களுக்கு அப்படின்னு ஒரு திருவேடம் இருக்கு, அந்த திருவேடத்தை தாண்டி கொண்டு தலையில சடையை வளர்த்து நிறைய உத்தராட்டம் போடும். ஆனாங்க அடியவர் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா அந்த உண்மையான அடியவர். வேடம் மட்டுமே ஒருவரை உண்மையான அடியவர் ஆக்காது என்று இந்த பாடல் பின்னி விளையாட்டுல ஆக்கி அதை எடுத்து நான் சிவனடியாரா அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பது மட்டுமே நம்மை அடியார ஆக்காது. அப்ப எது அடியாராக ஆக்கும்? அதை ஆக்காது. சரி, அதை கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் எப்பவுமே இறைவனை வாழ்வர்கள் என்றாலும் அவன் தான் முழு முதல் என்று நினைப்பான். இப்படி அவனை முதல் அப்படின்னு நினைத்து வணங்குகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மூர்த்தியார் அவன்தான் முதல்வன். அவன் எங்க இருக்கான்? இப்ப நாம எங்க வணங்கணும் அவனை அப்படின்னா, சென்னல் விளைகின்ற சொல்லப்பட்ட திருத்திணை நகருக்குள்ளே சென்று அவனை சிவபுரீசராக மங்களங்களுக்கெல்லாம் எல்லையாக இருக்கின்றவனை வணங்கலாம் என்று கூறுகின்றார். பாடலை பார்க்கும் 7வது பாடல். ஆசு அருத்தமும். தன்னிடம் சித்தம் எப்படி இருக்கணுமா? இல்லாம இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு தன்னில் அருசித்தமும் என்று
சுத்தம் கூட இல்லாமல் தவம் முயன்று நான் தவம் பண்ணுகிறேன், தவம் மட்டும் செய்தா போதும், வேற அடியாராக இறைவனை வணங்க வேண்டாம் அப்படின்னு தவம் முயன்று அவமாயின பேசி பின்னலார் சடை கட்டி, சடாமுடியெல்லாம் வரும், என் அணிந்தார், என்புகளை சிவபெருமான் மாதிரியே அணிந்து கொண்டார். பெரிதும் நீங்குவது அறிவு. இந்த வாழ்க்கையா இங்க கடலை நீந்தி கடக்கிறதுங்கிறது அறிவு. அது அடியார் குற்றம் மட்டும்தானே தவிர உண்மையான அடியார் இல்லை என்று குறிப்பிட்டார். அது இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு, முன்னெல்லாம் முழு முதல் என்று வானோர் கல்வன் தன்னை சென்னலார் வயல் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை என்று மனதுக்கு வழிபடுகின்றார். இங்கே அவர் குறிப்பாக யாரை நினைவூட்டுகின்றார் என்றால், மீமாம்சகர் என்று ஒரு பிரிவினர் உண்டு புறத்தமிழ். அங்க என்னன்னா, வேதங்களிலே கூறப்படுகின்ற விரதங்கள் வேள்விகள் இவற்றை மட்டுமே செய்தால் போதும், இறைவனை வணங்க வேண்டும் என்ற கட்டாயம். அந்த விரதங்களை மேற்கொண்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும், அதுவே நமக்கு நல்ல வழி காட்டும் அப்படின்னு கூறுகின்ற தன்மையுடையவர் அவர்களை கூறுகின்ற சாதிக்கின்றார். நமக்கு நம்முடைய அருளாளர்கள் எல்லாரும் இன்னெல்லாரும் இப்படிலாம் தப்பு செய்யறாங்கன்னா அதனால அவங்களை விட்டு தள்ளிவிட அப்படின்னு நிறைய இடங்கள்ல அறிவிக்கின்றார். திருவாசகத்துக்கு வருது இல்லையா, விரதமே பரமாக வேதியரும் சரணமாகவே சாஸ்திரம் காட்டினார். அந்த விரதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி, நீ இறைவனை வணங்கி அதுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டாம், விரதம் இது வேள்விகளை நடத்திப்போ, அதுவே உன்னை நற்கதி சேர்க்கும் அப்படின்னு கூறினார். அங்கதான் மீமாம்சம். இந்த ரெண்டு தூதலையும் இதை கடிந்திருக்கிறார்கள். ஆறு மறை ஊதி அதன் பயன் மறையை ஊதுறாங்க. இந்த மறையின் பயனாக இருப்பவன் யார்? இறைவன். ஆனா அந்த பயனை அறியல. ஆறு மறை ஊதி அதன் பயன் அறியா வேதியற்கும் மெய்யென்று மேவாரே விழாதப்பா மீமாம்சக பக்கம் அப்படின்னு நெஞ்சு. இப்படி நம்ம அங்கிருந்து இழுக்கக்கூடிய ஆட்களை நமக்கு எல்லா இடத்துலையுமே அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம அருளாளர்கள். எந்த வழியிலெல்லாம் மிண்டிய மாயாவாதம் என்றும் சண்டமாருதம், அது சாதனத்திலாம் சண்டமாருதம் பாத்திரமா இருக்கு. வரைக்கும் விட முடியாம தான் இருக்கோம் நாம. ஆனாலும் ஒரு இல்லையா இப்படி சொல்லிட்டாங்க, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு என்ன வருது. அதனால அருளாளர்கள் இப்படி அடையாளம் காட்டுபவர்களிடம் விலகி நிற்க தேவை. ஏன்னா விலகி நிற்கலைன்னா அவர் கூறுவது சரியான வழி அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஏன்னா அவங்க அப்படி அந்த பொய்ய மெய் மாதிரியே பேசிட்டு அதை நம்ம நம்பிட்டு அவங்கள மாதிரியே கடை மட்டும் கொண்டு திருநீரம் அணிந்து அந்த வேடத்தை மட்டும் கொண்டுட்டு இறைவனை வணங்கலைன்னா அதனால பயனே இல்லை. இறைவனை வணங்கலைன்னா மனசு சித்தம் குற்றம் இல்லாமல் ஆகும். எனவே அவர்களை விட்டு விலகி பெருமானை வணங்கி நீ உயர்கதியை அடைவாயாக என்று கூறுகின்றார். இப்படி இந்த காலம் வரைக்கும் தேவையான அறிவுரையாக ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து 8வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்று பார்த்தால், இந்த உடல் இந்த உலகத்தில் உயிர் இந்த உடல் பயணம். அப்ப உயிர் போன உடனே நம் மீது பற்று கொண்டிருக்கின்ற சுத்தத்தார் நம் அருகே வந்து மேல புரிந்து அழுது, அந்த எவ்வளவு புரிந்து அழுதாலும் உயிர் திரும்ப வர அது இங்க இருந்து கிளம்பி போயிடும். அது நிச்சயம் உயிர் போய்விடும் என்பது நிச்சயம். அதை நீ அறிந்து கொண்டால் நமக்கு என்ன தோணும்? அப்போ இந்த வாழ்க்கை வேதமையான வாழ்க்கை. நிலத்திற்கு போகணும்னு நினைச்சுட்டானே நான் 10 வருஷம் பயன்படுத்திட்டேன் அப்படித்தான், 10 வருஷம் எனக்கு உதவும் அப்படித்தான் நினைச்சுதான் நிறைய சேமிச்சு வச்சிருந்துருக்கலாம். இப்ப ஒரு எதையும் பயன்படுத்தாம சேமித்துனால நான் இதை பயன்படுத்தினேன்னு நினைப்பேன். ஆனா அதுக்கு முன்னப்படி அதை பயன்படுத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை முடிந்து போகலாம். அதுதான் ஒரு பேதமை இல்லையா? நினைச்சுமே உயிர் போயிடுத அப்படின்னு நினைக்காத. அப்படி அந்த பேதமைங்கிறத அது மாறுகிட்ட கருத்து, எனக்கான கருத்து. ஏன்னா வாய்த்தது நாம தான் லோக்கத்தை அதனால இது பேதமையானது அப்படின்னு நினைக்கிறோம்.
அதுக்கு வழிகாட்டு. யாருக்கு போய் வணங்க வேண்டும், அதை விட்டு அந்த எண்ணத்தை விட்டு தவிர்த்துட்டு என்ன செய்யணும்னா, கருமையான பெரிய கண்களை உடைய உபய பங்காக இருக்கான் இல்லையா, ரொம்ப விருப்பத்தோட சேர். அவன் எங்க இருக்கான்? செம்பல் மலர் இருக்க நமக்கு மலர் உடனே திருநெல்வேலி ஒரே செல்வரத்தான் ஞாபகத்துக்கு வரும். திருநெல்வேலி அந்த செம்பல் மலர்கள் நிறைந்து காடுகளை உடைய திருத்தணி நகருக்குள்ள இருக்கிறாரு சிவக்கொழுந்தீஸ்வரர். அவருக்கு அவருடைய திருவிழாக்களுக்கு சேர்ந்தா இந்த அப்படின்னு கவலையே பண்ணலாம். எது எனக்கு நடக்கணும் அதை நடக்க வேண்டிய நேரத்துல சுவாமி நடத்தி வைப்பேன். நான் எதுக்கு காலம் என் உயிரை எப்படின்னா போட்டு யார் வேணாலும் அழைத்து எதுவும் கேட்டோம். நான் சுவாமி பாதத்தை போட்டேன். இவங்க போய் சேர்ந்துட்டேன். அவர் எனக்கு நல்ல வழியை காட்டுவாரு, நல்ல கல்வியை தருவாரு அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லையா? அப்ப வாழ்க்கைகளுக்கு உங்களுக்கு வெறுப்பே இருக்காது. இந்த பிறவி கிடைத்ததுனாலதான் இறைவனை நமக்கு வணங்க தலையும் வாழ்த்த வாயும் நினைக்க மடனென்று வாழ்த்த சென்று. அப்ப இவ்வளவு பெரிய பிறவி இறைவன் கொடுத்தான். அது பேதை வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது நமக்கு. அதைத்தான் இந்த பாடல்களை நமக்கு அறிவுறுத்துகின்றார். பரிந்த சுற்றம், பரிந்த பரிவுமிக்க அன்பிட்ட பரிந்த சுற்றமும் வன் துணையும் மலரும் பண்டு எழ உயிர் உடலை பிரிந்தும் இது நிச்சயம் அறிந்தால் இதை புரிந்து நேரம் போகத்தான் செய்யும். அப்போ இது பொய்யான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அறிந்தால் பேதை வாழ்விற்கு பிணக்கினை தவிர்ந்து, பிணக்குங்கிறது மாறுபட்ட எண்ணம், அந்த மாறுபட்ட எண்ணத்தை விட்டுருப்பான். தவிர்த்து என்ன செய்யணும்? கருந்தடம் கண்ணி வந்தனை உயிரை அதெல்லாம் உயிராக உயிரை காலகாலனை கடவுள் விரும்பி செருந்தி பொன்மலர் திருத்தினை நகரும் சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே என்று மனம் வழிகாட்டுகின்றார். ஒரு காலம் ஒரு நேரம் போகத்தான் போகும் அப்படின்னா இருக்க வரைக்கும் சரியான வழியில நாம் நம் வாழ்க்கையை கொண்டு செல்வது கிடைக்கும். அவ்வளவுதான், இந்த வாழ்க்கை முடிஞ்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இறைவனுடைய திருவிழிக்கு தான் போய் பார்க்கணும். இன்னொரு பிறவி இல்லாம அவன் பார்க்கணும். அதுக்கான வழி என்ன? அவன் பற்றி கொள்ளும் என்று அந்த 8வது பாடல் வந்து விளக்கம். அடுத்த மனசை பத்தி என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க எல்லாம் உன்னை இகழ்ந்து பேசாம ஏதாவது ஒரு நன்மை இல்லாத வாழ்க்கை, சரியில்லாத போக்கு அப்படின்னா உன்னை இகழ்ந்து பேசாம இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்ல என்னைக்கு நன்மையே தராங்க. பௌத்தர், சமணர் இவங்கெல்லாம் கூறுகின்ற அந்த தவம் இருக்கின்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான தவம் இல்லை, அது தவம் பொய். அந்த நிலையில போய் சேர்ந்துறாரு. அப்படி அங்க போய் சேரலாம். எவ்வளவு உயர்வான தவம் வாழ்க்கை வாழறாங்க, எவ்வளவு அருமையான கருத்துக்களை பேசுறாங்க என்று அவர்களால் ஈர்க்கப்பட்டால் அது நீ பொய்யை நம்பி பின்னால் போகணும். மனசே என்ன செய்யணும்? மற்றவங்களை ஏசாம இருக்கணும். அது என்னப்பா இவன் எப்படி போயிட்டான் அப்படின்னு மற்றவங்க ஏசாம இவங்க பின்னால போகணும். அதை விட்டு சரி அந்த பொய்யான இவங்க பின்னாடி நான் போலப்பா, அப்ப எனக்கு நன்மை தரக்கூடியது எது அப்படின்னு நீ கேட்டேன். என்ன செய்வாகனாக இருக்கின்றவனை வேறு மிகுந்த விருப்பத்தோடு இடத்திலே ஏறுகின்றெல்லாம் அதியாக சிமயமார் தொழில். சிமயம் என்றால் மலைச்சிகரம். இந்த சிமயம்ங்கிற வார்த்தையை ரொம்ப அரிதாக நம் எடுத்தாழ்கின்ற சொல்லாக நான் கேட்டேன். வளர் சிமைய இமயத்தில் விளையாடும் மீனாட்சி அம்மையை அழைப்பார்கள். அந்த இடத்துல சிமயம் கேட்கிறேன், இங்க அடுத்த சிமயம் கேட்கிறேன். சிமயம்னா மலைச்சிகரம். திருத்திணை நகர இப்போ உடனே ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, திருத்திணை நகர ஒரு கிருஷ்ணகிரி, அது கிட்ட மலையே இல்லப்பா, என்ன மலைங்காரு அப்படின்னு கேட்டா, மலை மாதிரி உயர்வான பொழிலாம், மரங்கள்லாம் அவ்வளவு மலை மாதிரி தொடர்ந்து அப்படி போடலாம். அப்படி மலை மாதிரி இருக்கின்ற பொழில்களால் சூழப்பட்ட திருத்திணை நகர்.
அந்த திருத்தணி நகர்ல இருக்கிறவர் நன்மையே அனைக்கெல்லாம் எல்லையாக இருக்கின்ற சிவக்குழு அவற்றை திருவடி ஈசத்து அடைவாயா என்று பாடலை பாரு. நமையெல்லாம் கலர் நிகழ்ந்து குறைப்பதன் நன்மை ஒன்றிலா தேரர் புன் தேரர் பௌத்தர் புன் சமணன் சமயமாகிய தகத்தினால் அவத்தை தன்னை விட்டொழி அவத்தையில அங்க போய் சொன்னார் நன்மையை வேண்டியதில்லை. அதை விட்டு நீங்க கை விட்டுதான் அப்ப எனக்கு ஏதாவது ஒரு பத்துப்பாடு வேணுங்க, அதெல்லாம் உலக இயற்கை. அப்படி நன்மையை வேண்டியதில் உமையோனை ஏர் கந்தானை இன்பராதியை எம்பெருமானை சிமயமா கொள்ளி திருத்தினை நகர் சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே என்று 10வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த நீண்ட வாழ்க்கை நீண்டதாக விட்டுனாக்கா இல்ல, பொய்யாக இருக்கக்கூடிய புக்கம் முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி புக்கம் சொல்றாரு. இந்த பொக்கமாக்கிய பிறவிய கழி நீங்களாம் அதை விட்டு கழி வரணும். அதாவது திரும்ப எனக்கு பிறந்து இறந்து இங்கே வந்து வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மனசுக்கு ஒரு தெளிவா தரும். யார் தருவா? இருக்கிற சிவக்குழுந்தீஸ்வரர் அருவர். அவர் அந்த இறைவனை அங்கே எழுந்து இறைவரை மனைவி உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சு யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா, நாடெல்லாம் புகழ் நாவலூர் ஆகி நாவலூர் தலைவனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தன்னை பற்றி நம்பி வந்தொண்டான் ஊழல் என்ற அழைக்கப்பெற்ற நான் கூறிய இந்த பாடல்களை இந்த பாடலுக்கு அந்த பாடலாம் என்ன ஆகும்னா தமிழ் 10 இவை கண்டிப்பாக முக்தியாவது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பரகதி பயனே. பரகதி என்பது அந்த பதமுக்தி அப்படிங்கிறது ஒரு பதம் கொடுப்பாரு. அதுல வினை செய்தால் கூட வந்து பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பரகதியை சென்று அப்படியே இறைவனுடைய திருவடியிலே அழுந்தி அதிலேயே மகிழ்ந்து அந்த இறைவனுக்கு அரசனாக கொண்டு நான் அடியவன் என்பதை அப்படியே அந்த இன்பத்தில் லயித்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்பம் கிடைக்கும். ஏன் வராது? இறைவனை இந்த பொய்யான வாழ்க்கையை நினைக்காத, அதை மெய்யா கொடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டே வளர்ந்து இந்த 10 பாடம் பாடி அதை பின்பற்றினால் கேட்டு கருதி தெளிந்து நிலை கொடுக்கும் அப்படிங்கிற இத்தனையும் செய்தா மனசு எங்கேயும் போகாது. பொய்யான தவத்தை காட்டியவர்கள் பின்னால போகாது. நானும் பொய்யான தவம், அது தோற்றம் மட்டும்தான் வேணும், மற்றதை பத்தி கவலை இல்லை அப்படின்லாம் நினைக்காம இப்படி இத்தனை வழிகாட்டுதலை கொண்ட இந்த பாடலை பாடும்போது கண்டிப்பாக பரகதி கிடைக்கும். பாடலை பார்ப்போம். ஈடுகையில் பிறவியை பழித்து நீங்களாம் என்ற மனத்தினை தெருட்டி என்றால் தெளிவு சேரலாம் நகருள் சிவக்குழுந்து ஈசனை திருவடி இணைத்தாள். அவனுடைய திருவடி இணைகளை போய் திருவடி இணைதான். அதுதான் நம்மள இந்த பொக்கமான வாழ்க்கையை விட்டு ஒரு நமக்கு தரும், ஒரு பயனுள்ள வாழ்க்கையை தரக்கூடிய சிவக்குழுந்து ஈசன் திருவடி இணைதான். நாடகம் புகழ் நாள் நம்பி வந்தொண்டன் ஊரல் வைத்த பாடலாம் தமிழ் 10 இவை வந்தார் முக்தியாவது பரகதி பயனே என்று இப்படி அதிக பலன் சொல்லி அமைகின்ற இந்த பாடல் நமக்கு அந்த பதிகம் பூரா நம்ம வாழ்க்கையை சரியாக நடப்பதற்கு என்ன வழி என்பதை உணர்த்தி கொண்டே அமைகின்றது. அது பரகதியை தரும் என்ற உறுதிப்பாட்டினையும் கூறி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றனர். அருள்நிறை சிவக்குழுந்தீசர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை இளங்கொம்பன் அந்நாள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு எழுத்தி வாழிய புண்டியர் வாழிய நீதி வாழிய வாழிய தெய்வ புலமித வாழிய திருச்சிற்றம்பலம்.